தாமரையின் காதல் அத்தியாயம் 11. என்னடா பராக்கு பார்த்து கொண்டு நிற்கிறாய்? வேலையை போய் பார். காஞ்சிபுரத்தானின் கழுத்தை பிடித்து நெட்டி தள்ளினான் ஒரு மேலாள். சென்ற சில நாட்களாக நடந்தது, கண் விழித்தது, ஓடியது, தேடியது, துடித்தது. அம்மம்மா, இது எலும்பில் செய்த உடல்தானா அல்லது எஃகாலான எந்திரமா? கெஞ்சியது கொஞ்சம் படுக்கிறேன் என்று அந்த உடம்பு. எந்த மரத்தடியில் தலை சாய்க்கலாம் என்றுதான் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அதற்குள் பிடிபட்டு விட்டான். ஊசி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓட்டம் பிடித்த அயோக்கியன் அல்லவா நீ? போடா, போய் அங்கே கழுத்தை கொடு. சுட்டி காட்டிய இடத்தை கண்டான். கண்ணில் இரத்தம் வந்தது. கபிலை போட்டு தண்ணீர் இறைக்க வேண்டிய கிணற்றின் அருகே நுகத்தடியை காளைகள் சுமந்து கொண்டிருக்கவில்லை. 14 வயது பாலகன் ஒருவன் ஏற்றிருந்தான் அதை. என்னடா யோசிக்கிறாய்? மாட்டுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நாளை காலையில்தான் வரும். அதுவரையில் நீயும் அவனுமாக இழுங்கள், போ. மேலாளின் கையில் இருந்த புளியங்கிளை காஞ்சிபுரத்தானின் முதுகை கொஞ்சியது. தம்பி, நான் பார்த்து கொள்கிறேன். சும்மா நீயும் இழுக்கிற மாதிரி பாசாங்கு செய், சரியா என்றான் சிறுவனிடம் ரகசியமாக. நுகத்தடியை கழுத்தில் வைத்து இழுத்தான் காஞ்சிபுரத்தான். சோவென்று கொட்டியது தண்ணீர். மீண்டும் இழுத்தான். இன்னொரு சால் தண்ணீர். அப்போது முற்பகல் நேரம். உச்சிக்கு வரவில்லை சூரியன். பெரிய பெத்துவின் தோட்டம் பூரா சந்தடியாக இருந்தது. அடிமைகள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். காஞ்சிபுரத்தானுக்கு நினைவு வந்தது. அன்று அடிமைகளை விற்பனை செய்யும் சந்தை நடைபெறுகிறது. புதியவர்கள் வருகிறார்கள், பழையவர்கள் போகிறார்கள். சிலர் தெற்கு பிரதேசங்களுக்கு, சிலர் வெளிநாடுகளுக்கு. பிரிகிறவர்களின் கண்ணீர், சந்தித்தவர்களின் சலசலப்பு. திடீரென்று ஒரு அலறல் கேட்டது. மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். எவனோ கதறி கொண்டிருந்தான். கபிலை இறைப்பதை நிறுத்தி கொண்டான் காஞ்சிபுரத்தான். என்ன அது சத்தம் ஐயா? உன் கல்யாணத்துக்கு கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள். சி நாயே, வேலையை பார், உருமினான் மேலாள். மறுபடியும் அந்த கதறல் கேட்டது. நுகத்தடியை கீழே போட்டுவிட்டு பாய்ந்தான் காஞ்சிபுரத்தான். கூச்சல் வந்த இடத்தில் கும்பல் கூடி இருந்தது ஆச்சரியமில்லை. ஆனால் அடுப்பின் மீது கொப்பரையொன்று கொதித்து கொண்டிருக்கிறதே, அது ஏன்? என்ன கொதிக்கிறது அதில்? நெருங்கி பார்த்தான் காஞ்சிபுரத்தான். தளதளவென்று எண்ணெய் அல்லவா கொதிக்கிறது. விட்டுவிடு, விட்டுவிடு. திமிரிக் கொண்டிருந்த அடிமை இளைஞன். ஆனால் சரியான நோஞ்சான். அவன் கையை முறித்து கொண்டிருந்தவன் ஒரு மேஸ்திரி. சரியான காட்டு பன்றி அவன். ஏண்டா பயப்படுகிறாய் பின்னே? விடேன் கையை. மின் வெட்டன இடையில் புகுந்தான் காஞ்சிபுரத்தான். என்ன நடந்தது? அமைதியில் அழுத்தம் கலந்திருந்தது. நியாயம் கேட்க வந்து விட்டாரடா துரை. காஞ்சிபுரத்தானை லேசாக தள்ள பார்த்தான் மேஸ்திரி. முடியுமா? தரையில் வேரூன்றி அல்லவா இருக்கிறது அவனது கால். மீசையில் மண் ஒட்டாமல் மேஸ்திரி சமாளித்தான். தெரிந்துதான் ஆகணுமோ? சரி, சொல்கிறேன் கேள். இந்த திருட்டு பயல். பட்டம் அப்புறம், முதலில் விஷயம், முறைத்தான் மேஸ்திரி. பின்னர் தொடர்ந்தான். இங்கே இருந்து தினம் ஆடும் கோழியும் திருடி கொண்டு போய் விற்கிறான். கேட்டால் இல்லவே இல்லை என்கிறான். அதற்காக எண்ணெய் கொப்பரையில் கையை விடடா என்றேன். விட்டால்? இவன் சொல்வது சத்தியமானால் அந்த சத்தியமே இவனை காப்பாற்றாதா? இவன் கை எதுவும் ஆகாமல் அப்படியே இருந்தால் இவனை விட்டு விடுகிறேன் என்றான் மேஸ்திரி. உண்மை, உண்மை, தலையாட்டினான் காஞ்சிபுரத்தான். ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன? இவன் ஆட்டையும் கோழியையும் திருடினான் என்பதற்கு யார் சாட்சி? நான் தான். நான் பார்த்தேனே கண்ணாலே. மேஸ்திரி மாரை தட்டி கொண்டான். அப்புறம் என்ன? விவகாரம் தீர்ந்தது மேஸ்திரியாரே. அவன் விழித்தான் திரு திருவென்று. எப்படி எப்படி தீர்ந்தது என்கிறாய்? வேறொன்றும் இல்லை. இவன் ஆடு திருடியதை கண்ணால் பார்த்தேன், சத்தியம் என்று சொல்லி நீரே எண்ணெய் கொப்பரையில் கையை விடும். உமது கை நல்லபடியாக இருந்தால் இவன் குற்றவாளி என்று ருசுவாகி விடாதா? ஆகட்டும், கையை விடும். காஞ்சிபுரத்தான் நிதானமாக சொன்னான். பலே பலே, அதுதானே, நியாயம்தானே என பல குரல்கள் சலசலத்தன. நோஞ்சானின் கண்ணில் அத்தனை ஆனந்தம். மூடுங்களடா வாயை, சீறினான் மேஸ்திரி. நழுவ முயன்ற நோஞ்சானின் கையை மறுபடி இறுக பற்றினான். அவன் மேல் கை பட்டதோ உன் பன்றி சதை அங்குலம் அங்குலமாக கிழிந்துவிடும், ஜாக்கிரதை. காஞ்சிபுரத்தானின் விழிகள் கொல்லிக்கட்டை போல தகதகத்தன. என்னடா வேடிக்கை பார்க்கிறீர்கள் எல்லோருமாய்? மேஸ்திரி சீரவே 4-5 பேர் காஞ்சிபுரத்தானை வளைத்து பிடித்து கொண்டார்கள். இழுத்து வாருங்கள் கழுதையை. எஜமானர் தரட்டும் தண்டனை. எவனடா அங்கே? நல்லதாய் ஒரு சவுக்கு எடுத்து வா. இருமாப்புடன் முன்னே நடந்தான் மேஸ்திரி. மாளிகையை அடைந்தார்கள்.
மேஸ்திரி குரல் கொடுக்க தேவை இருக்கவில்லை. கூச்சல் கேட்டு பெரிய பெத்துவே வெளியில் வந்தார். இந்த ஆள் எல்லோரையும் கெடுக்கிறான் எஜமான். ரொம்ப திமிரானவன். கொஞ்சம் முன்னே புகார் சொல்லிக்கொண்டே போன மேஸ்திரி நிறுத்திவிட்டான் பாதியில். பெரிய பெத்துவின் கொடுக்கு மீசையின் கீழே ஒரு புன் சிரிப்பு. அடே மக்கு, இவன் கொஞ்சம் குறும்புக்காரன்தான். அதை போய் புகார் பண்ண வந்துட்டீங்களாக்கும் என்றார் பெரிய பெத்து. இல்லை எஜமான், இவன் தெரியுமடா எனக்கு. வேலையிலே இவனில் பாதி நீங்கள் இருந்தீர்களானால் போதும். ஓடுங்களடா. குதிகால் பிடரியில் பட வந்தவர்கள் திரும்பினார்கள். மிக்க நன்றி ஐயா. காஞ்சிபுரத்தான் வணக்கம் செய்தான். கனக பிள்ளை வேகமாக உள்ளே இருந்து வந்தார். ஐயா, கோட்டையிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. கவர்னர் துரை அனுப்பியிருக்கிறார். என்ன? எதற்கு? அழைப்போலையை பார்த்துவிட்டு கனகப்பிள்ளை சொன்னார். அக்கறை சீமையான சுமத்ராவிலிருந்து ஒரு இளவரசர் வந்திருக்கிறாராம். இன்று மாலை விருந்து ஊர்வலம். சரிதான். அவனிடமிருந்து 4 ஊராவது பறிக்க வேண்டாமா? கம்பெனியான் விருந்தும் வைப்பான், அதற்கு மேலேயும் வைப்பான். இளவேனில் மண்டபம், சலவைக்கல் தரை, இல்லால் போன்ற இதமான வெயில், குழந்தை போன்ற குறுகுறுப்பான காற்று, ஏழை உறவினர் போல தயங்கி உதிரும் பூக்கள். திடீரென்று காஞ்சிபுரத்தானின் தேகத்தில் ஒரு முறுக்கு, உடம்பை கசக்கி பிழிகிற மாதிரி ஒரு புரளல், மூச்சை அழுத்துகிற மாதிரி ஒரு திணறல். திடுக்கிட்டு கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான். என்ன இது? ஏன் இப்படி படபடக்கிறது? உள்ளங்கையை தரையில் ஊன்றி கவனித்தான். விரல்கள் ஒன்று சேராமல் துடித்தன. முகத்திலும் மார்பிலும் வியர்த்து கொட்டி வழிந்திருந்தது. இதயம் அடித்து கொள்ளும் ஓசை 8 ஊருக்கு கேட்டது. என்ன அண்ணே, என்ன உங்களுக்கு? பதறி போனான் பக்கத்தில் இருந்த சிறுவன். கெட்ட கனவு கண்டேன். தாமரைக்கு தான் ஏதோ ஆபத்து. தலையை 2 கைகளால் பிடித்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். தாமரை அக்காவுக்கா? உங்களுக்கு தெரியுமா அண்ணே அவர்களை? ரொம்ப நல்லவர்கள். அவர்களுக்கு ஒரு கெடுதலும் நேராது உறுதியளித்தான் அந்த பாலகன். இல்லை, பெரிய அபாயம். நிச்சயம் அவளுக்கு ஏதோ ஆபத்து. இல்லாவிட்டால் என் மனம் இப்படி அடித்து கொள்ளாது. தூக்கத்திலே கூட ஏதோ உளறினீர்கள் அண்ணே. முதலை முதலை என்று சொன்னீர்கள். முதலையா? முதலை என்றா சொன்னேன்? கெட்ட கனவில் ஏதோ ஒரு காட்சி காஞ்சிபுரத்தானுக்கு நினைவு வந்தது. ஆமாம் ஆமாம், முதலைதான். அதோ என் எதிரில். அவன் கண்ணை கசக்கி கொண்ட அதே வினாடி மறைவிலிருந்து அவனை கவனித்து கொண்டிருந்த பெரிய பெத்துவின் உருவம் சரையலென அகன்றது. முதலை முதலை, திரும்ப திரும்ப முணுமுணுத்தான் காஞ்சிபுரத்தான். மறையும் உருவத்தை கவனிக்காமலே தாமரையை உடனே போய் பார்க்க வேண்டும். அப்போதே கிளம்பினான். பெரிய பெத்து சரசரவென மாளிகைக்கு திரும்பினார். விழியில் சீற்றம், மீசையில் துடிப்பு, நாவில் அகங்காரம். குரத்தி ஒருத்தி தெய்வநாயகிக்கு பச்சை குத்தி கொண்டிருந்தாள். பச்சிலை சாற்றில் குச்சியை தோய்த்து தாமரை படம் வரைந்தாகிவிட்டது. 4 ஊசிகளை ஒன்றாக கட்டி மையில் தொட்டு சித்திரத்தின் மீது குத்தலானாள். ஆ என்று முனகி கொண்டிருந்த தெய்வநாயகி தந்தையிடம் கேட்டாள். பார்த்தீர்களா அப்பா, அவன்தானா? அவனேதான். ஆளை காட்டி அடையாளமும் சொல்கிறார்களே. பெரிய பெத்து கனக்கு பிள்ளையை கூப்பிட்டார். அந்த கசியடி விடுதிக்காரனையும் நெல் வண்டிக்காரனையும் அனுப்பிவிடுங்கள். அவர்கள் இனி தேவையில்லை. தோட்டக்கார மூக்கன் இருக்கிறானா? இருக்கிறான் ஐயா. அவனை வரச் சொல்லும். மகளின் பக்கம் திரும்பினார் பெரிய பெத்து. நீ மறைவாய் போய் பச்சை குத்தி கொள்ளம்மா. இந்த காஞ்சிபுரத்தானை நம்பகமானவன் என்று நினைத்திருந்தேன் பார். தற்செயலாக வந்த கசையடிக்காரன் அல்லவா சொன்னான். நெல் வண்டிக்கார பெண்ணும் அவனை வேலூர் பாதையில் அழைத்து வந்ததாக சொல்கிறாள். இருக்கட்டும், அந்த அடிமை பெண் சிங்காவரம் அரசி என்பதும் இவனுக்கு தெரியுமா? அது தெரியும் என்றால் அப்புறம் ஆசாமியை விட்டு வைக்கக்கூடாது என்றார் பெரிய பெத்து. தோட்டக்கார மூக்கன் உள்ளே வந்தான். கும்பிடுகிறேன் ஐயா. வா, தென்னந்தோப்பிலே ஒரு பெரிய கிணறு பழுதாக இருக்கிறது என்று சொன்னாயே, அதை சரி பண்ணியாயிற்றா? இன்னும் இல்லை எஜமான். பாதி சரிந்து விழுந்து விட்டது. உள்ளே யாரேனும் இறங்கி இருக்கிற போது கைப்பிடி சுவரை லேசாக தொட்டாலும் போச்சு. கல் மொத்தமும் விழுந்து ஆள் தீர்ந்து விடுவான். அதுதான் வேண்டும். மீசையை சுண்டிவிட்டார் பெரிய பெத்து. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டார். ஒரு ஆள் மீது சந்தேகம். ருசுவானால் அவனை உன்னுடன் அனுப்புகிறேன். அதே போல பண்ணிவிடு. சொல்லி வாய் மூடவில்லை. தடதடவென்று உள்ளே நுழைந்தான் காஞ்சிபுரத்தான். ஆயுசு 100 போ உனக்கு. உன்னைத்தான் நினைத்தேன். அவர் பேச்சு அவன் செவியில் விழுந்ததா இல்லையா தெரியவில்லை. ஐயா, நான் அவசரமாக வெளியூர் போக வேண்டும். 2 நாளில் திரும்பி விடுகிறேன். ஓ, தாராளமாக போயேன். பெரிய பெத்துவின் முகத்தில் என்ன சாந்தமான புன்னகை. மறந்துவிட்டேனே.
இந்த ஓலை தோட்டத்தில் கிடந்தது. யாருடையது என்று தெரியவில்லை. கிருஷ்ணப்பருக்கு எழுதப்பட்ட ஓலையை எடுத்து தந்தார் பெரிய பெத்து. காஞ்சிபுரத்தான் வாங்கி கொண்ட போதும் சரி, பார்த்த போதும் சரி, படித்த போதும் சரி, பெரிய பெத்துவின் குரூர கண்கள் அவன் முகத்தையே ஆராய்ந்து கொண்டிருந்தன. ஆமாம், என்னுடையதுதான். அவசரமாக இடுப்பில் சொருகிக் கொண்டான் அவன். நன்றி, நான் போய் வரட்டுமா? அவ்வளவு அவசரமா? ஒரு சின்ன உதவி செய்துவிட்டு போயேன். என்ன? தோட்டக்காரனை சுட்டிக்காட்டினார் பெரிய பெத்து. இந்த மடையன் தென்னந்தோப்பு கிணற்றிலே மண்வெட்டியை போட்டு விட்டானாம். அதை எடுத்து கொடுத்துவிட்டு உன் இஷ்டம் போல போ. அவருடைய கண் ஜாடையை மூக்கன் மட்டுமே கவனித்து கொண்டான். காஞ்சிபுரத்தானின் பரபரப்பில் அதை கவனிக்க ஏது பொறுமை? கம்பெனியார் கோட்டையில் சத்திரத்து வாசல். டவுனை நோக்கி ஊர்வலம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. சுமத்ராவிலிருந்து வந்திருக்கும் இளவரசருக்காக கவர்னர் துரை நடத்தும் விசேஷ பவனி அது. கோட்டைக்குள்ளே 8 திசையிலிருந்தும் பீரங்கிகள் முழங்கின. 23 மரியாதை வேட்டுக்கள் ஊரையே உலுக்கி எடுத்தன. முன்னணியில் குதிரை வீரர்கள் பவனி வந்தார்கள். உயர தூக்கிய கைகளில் ஓங்கி பறக்கும் கம்பெனி கொடிகள். நீல படுதாவில் இரட்டை வளையம் வரைந்தவை. ஊருக்கு பெரிய அதிகாரியான பெரிய நாயகரும் முக்கிய வர்த்தகர்களும் ஒரு புறம். அவர்களுக்கு இருபுறமும் பியூன்கள் என்றழைக்கப்பட்ட படுக சேவக பட்டாளம். அடுத்து யானைகள். முகப்படாம்களில் பித்தளை குமிழ்கள் இளம் வெயிலில் மினுமினுத்தன. யானைகளின் மீது கெட்டில் ட்ரம் வாத்தியங்கள் முழங்குகின்றன. அதற்கு அப்பால் 12 பேர்கள் ட்ரம்பட் ஊதிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து 3 பிரிவுகளாக சிப்பாய்களின் அணிவகுப்பு. வெள்ளை குதிரைகள் பூட்டிய திறந்த கோச்சு வண்டியில் கவர்னர் துரையும் சுமத்ரா இளவரசரும் அருகருகாக வீற்றிருக்கிறார்கள். பின்னால் பல்லக்குகளில் துரைசாணிகளும் சீமாட்டிகளும். ஊர்வலத்தில் செல்லும் நகர பிரமுகர்களிடையே எவ்வளவு வகை! ஒருபுறம் மாநகராட்சி மன்ற ஆல்டர்மேனான ஆலங்காத்த பிள்ளை, அவருடன் வெடிமருந்து வியாபாரியான நாகப்பட்டன். இன்னொரு புறம் பூந்தமல்லியில் தோட்ட வீடுகள் கட்டி பரங்கி துறைமார்களுக்கு வாடகைக்கு விடும் சின்ன வெங்கடாத்ரி. வர்த்தகர்கள் காளாசெட்டி, சூரிய அப்பண்ணா, கண்ணப்பர். கம்பெனி சரக்குகளை கட்டி அனுப்புவதற்கு மொத்த குத்தகை எடுத்திருந்த பெரிய பெத்து. கம்பெனி தரகரும் வக்கீலுமான கோபால் பண்டிதர். அவர்கள் பேச்சும் நின்றது, ஊர்வலமும் நின்றது. என்ன என்ன ஏன்? ஒவ்வொருவரும் கழுத்தை நீட்டி பார்த்தார்கள். கவர்னர் துரை அருகில் இருந்த உதவியாளிடம் கேட்க, அவர் பெரிய பெத்துவை விரட்ட, பெரிய பெத்து ஆல்டர்மேனை கேட்க, ஆல்டர்மேன் விரைந்து சென்று விஷயமறிந்து வந்து கவர்னரிடம் கூறினார். அது வேடிக்கை பார்ப்பதற்காக ஏராளமான பேர் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்தார்களாம். பாதி மரம் அப்படியே முறிந்து விழுந்துவிட்டது. பாதை குறுக்காக மரம் கிடப்பதால் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கிறது. மன்னிக்க வேண்டும், இதோ வேலை முடிந்துவிடும். ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொருவராக பொறுமை இழக்கத் தொடங்கிய போது நகர்த்தியாயிற்று நகர்த்தியாயிற்று என்ற ஆரவாரம் கேட்டது. மறு கோடியிலிருந்து ஒவ்வொருத்தரையும் தொட்டுக்கொண்டே வந்த மாதிரி பெரிய பெத்துவுக்கும் அவர் நண்பர்களுக்கும் தகவல் வந்து சேர்ந்தது. ஊர்வலம் போகலாம் என்றார் ஆல்டர்மேன். மேற்பார்க்க சென்றிருந்த நாகப்பட்டன் திரும்பினார். கலிகாலத்தில் அதிசயம் நிகழாது என்பார்கள், ஆனால் நிகழ்கிறது. பாருங்களேன், ஒரே ஒரு ஆள், ஒற்றையால் அத்தனை பேர் தோள் கொடுத்தும் தள்ள முடியாத மரத்தை தான் ஒருவனாகவே தள்ளிவிட்டான். அட, அப்படியா என்று வியந்தார் தரகர் கோபால் பண்டிதர். கவர்னர் துரையிடமும் சுமத்ரா இளவரசரிடமும் அதை உடனே சென்று தெரிவித்தார். பெரிய பெத்துவை தேடிக்கொண்டு வேகமாக வந்தார் சூரிய அப்பண்ணா. ஒன்றி ஆள் இந்த காரியத்தை செய்வதென்றால் ஆச்சரியமில்லை. பின்னே அதை செய்தவன் பெரிய பலசாலிதான், சந்தேகம் என்ன? அவன் வேறு யாரும் இல்லை, உம்முடைய அடிமைதான். என் அடிமையா? பெரிய பெத்துவின் புருவங்களில் முடிச்சு. ஆமாம் ஐயா, ஒரே நொடியில் கவர்னரிடம் நல்ல பெயர் தட்டிவிட்டீர்களே. இதோ வருகிறான் பாரும். கவர்னரிடம் போய்விட்டார் சூரிய அப்பண்ணா. யாரோ அழைத்து வந்தார்கள் காஞ்சிபுரத்தானே. விடுங்கள் விடுங்கள், எனக்கு வேறு வேலை இருக்கிறது. முரண்டியபடி வந்தான் அவன். பெரிய பெத்துவின் விழிகள் தெரித்தன. நீ மூக்கனுடன் தோட்டத்துக்கு? அப்புறம் சொல்கிறேன் ஐயா, மன்னியுங்கள், அவசரமாக போக வேண்டும். அந்த தோட்டக்காரனுடன் நீ போகவில்லையா? ஓ, அதை கேட்கிறீர்களா? பாவம் அந்த கிழவன், கால் வழுக்கியது போல் இருக்கிறது, கிணற்றுக்குள் விழுந்து விட்டான். பயப்படாதீர்கள், உடனே குதித்து காப்பாற்றி விட்டேன். வைத்தியர் வீட்டில் சேர்ப்பித்து விட்டுதான் புறப்பட்டேன் ஊருக்கு. வழியில் இந்த மரம் கிடந்தது. சரி, நான் போய் வரட்டுமா? ஆல்டர்மேன் விரைந்து வந்தார். கவர்னர் துரையும் சுமத்ரா இளவரசரும் இவனை பார்க்க வேண்டும் என்கிறார்கள். நீங்களும் வாருங்களேன்.
பெரிய பெத்தோ நடிப்பிலே திலகம். ஏமாற்றத்தையும் சினத்தையும் எங்கே ஒதுக்கினாரோ தெரியவில்லை. ஒரு காதிலிருந்து மறு காதுக்கு புன்னகை பரவியது. துரிதமாக அணுகினார் கவர்னர் பெருமானின் கோச்சு வண்டியை. துபாசி விவரிக்க துரைமார்கள் கேட்டார்கள். கவர்னர் தமது தங்க பூன் போட்ட மெல்லிய பிரம்பினால் காஞ்சிபுரத்தானை தட்டி கொடுத்தார். சுமத்ரா இளவரசரோ வைர மோதிரங்கள் பளபளக்கும் விரல்களினாலேயே காஞ்சிபுரத்தானின் முதுகை தட்டினார். அவனுடைய இளமை திமிர் நிறைந்த உடலை காலோடு தலை ஆராய்ந்தன அவர் கண்கள். பிறகு ஏதோ சொன்னார் தமது மொழியில். துபாஷி பெரிய பெத்துவிடம் சொன்னார், ஜாவாவுக்கும் சுமத்ராவுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த அடிமைகள்தான் நெற்பயிர் சாகுபடியை கற்றுத்தந்தார்களாம். அதற்கு முன்பு அரிசியே தெரியாதாம் அவர்களுக்கு. தலைவணங்கி பணிவுடன் அப்படியா என்றார் பெரிய பெத்து. இளவரசர் மீண்டும் ஏதோ கூறினார். துபாசி மொழிபெயர்த்தார். பொதுவாகவே தமிழர்கள் புத்திசாலிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்களாம். அதுவும் இவனை போன்ற பலசாலியை பார்த்ததில் தனக்கு மிகவும் சந்தோஷம் என்கிறார் இளவரசர். என் பாக்கியம், பணிவின் உருவானார் பெரிய பெத்து. இளவரசர் இவ்வளவு சந்தோஷப்படுவதால் நான் அவருக்கு ஒரு சிறு காணிக்கை தர ஆசைப்படுகிறேன். ஏற்றுக்கொள்வாரா கேளுங்கள். துபாசி கேட்டுவிட்டு சொன்னார். மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறாராம். என்ன காணிக்கை என்றுதான் கேட்கிறார். இதோ இவன்தான். காஞ்சிபுரத்தானை காட்டினார் பெரிய பெத்து. உடனே கூட்டத்தின் பக்கம் திரும்பினார். தலையாரி, இங்கே வா. இவனை இளவரசரின் கப்பலுக்கு கொண்டு செல். உடனே படகில் ஏற்றிவிடு. சீக்கிரமாகட்டும் என்றார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.